என்கிட்ட நீங்க லாஸ்டா சொன்ன பொய் என்ன? இதோ பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் இங்கே தான் இருக்கேன். இல்லை தாங்க, நான் என்னைக்கு தாங்க உன்ட்ட பொய் சொல்லியிருக்கேன்? அவர் பொய்யே சொன்னது இல்லையா உங்ககிட்ட? எங்கேயாச்சும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவேன். எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் அந்த மாதிரி பொய் சொல்வாரா? ஆனா அது மத்தபடி பொய்யெல்லாம் சொன்னது இல்லையா? உண்மையா அது? அது ஓகே தான். எங்கேயாவது கூட்டு போறேன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஷூட் வந்துரும், கிளம்பிடுவாரு. உனக்கு கோவம் எல்லாம் வராதா? ஒரு பொண்டாட்டியா உனக்கு கோவம் வந்து கேள்வி கேட்கறது அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அப்படி இல்ல, கேட்பேன், சில விஷயங்கள் கேட்பேன், சில விஷயங்கள் புரிஞ்சுப்பேன். ஓகே, அவரோட இதுதான். அவருக்கான டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. சோ அதனால அவரை ஃப்ரீயா விட்டுருவேன். இனிமேல் அப்படிலாம் விடக்கூடாது, சரியா? என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த குவாலிட்டி ஏதாவது நீங்க பாப்பா கிட்ட அட்மையர் பண்ணிருக்கீங்களா? ரெண்டு பேருமே முடிவு பிடிச்சிக்கிட்டு பிடிக்கிறீங்க தானே. அடுத்தது, நான் அவருக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப்? அதாவது எப்படி சொல்லலாம், என்னுடைய நீ மகளை பெற்றிருக்கு, ஆனா என்னுடைய முதல் மகள் நீ. ஓகே, லாஸ்டா உங்களை வச்சுட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் புகழிட்டு கேட்டுறேன், அதோட முடிச்சிடலாம். கரெக்டான பதில் சொல்லணும். அம்மாவோட சமையல் பெஸ்டா இல்ல பென்சியோட சமையல் பெஸ்டா? நம்ம தெருவில் இருக்க பாலன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. சண்டை படம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அழகா போயிடுவாங்க. யாரா இருந்தாலுமே அம்மா சமையலுக்கு பீட் பண்ணவே முடியாதுக்கா. அது எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலுமே அம்மா சமையல யாருமே தங்கம் இங்க வேற என்ன சொல்றாங்க புரியுதா? எனக்கு என் அம்மா சமையல் முக்கியம், பிடிக்கும். இப்போ என் மக ரித்தனியா இருக்கால, அவ இன்னொருத்தர் போய் சொல்லுவா என் அம்மா சமையல் பிடிக்குன்ட்டு. ஸோ அம்மாவை யாரும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது என்ன விஷயம்? என் மகளை பெற்று என் கையில் கொடுத்த போது. வாவ், சூப்பர் சூப்பர். இதோட ஒரு அழகான பதில் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி, என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம்? சோபா கூட கொஞ்சம் நீ அவாய்ட் பண்றது நல்லது நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல கொஞ்சம் சீரியஸா கேட்கலாம். இது சும்மா தானே சொன்னீங்க? சீரியஸா சொன்னேன் தங்கம். சீரியஸாவே அதான் சொல்லிருக்காரு. என்ன ஓகேவா இதுக்கு பதில்? இல்லக்கா, அவரு சொல்ற பதில் தானக்கா. அதுல நம்ம என்னக்கா போய் பண்றது? உங்க மாமியார் கிட்ட ஏதாவது ஒரு 3 கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? என்ன எவ்வளவுமா பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து அவரை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா? எப்படி போடுறாங்க? ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும். சூப்பர் பென்சி, ஐ லவ் யூ. அவங்க பையனை விட என் கூட தான் அம்மா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆமா. ஆனாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் பையனை தான் பிடிக்கும். என்னமா இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கறேன்றாங்க. அப்படிலாம் சொல்லலம்மா. எனக்கு சப்போர்ட் பண்ண பக்கத்துல எங்க அப்பா இருப்பாரு. எங்க அப்பாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். என்னப்பா நீங்க தான் சொல்லணும். அப்பா பிடிக்கும்னு இல்ல, உங்களுக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா பிடிக்கும். எனக்கு வந்து மாமனார்னு சொன்னதே கிடையாது. அப்பா அப்பான்னு சொல்லும். சரி, நடுவுல ஒரு புருஷர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பாவமா இருக்கிறாங்க. அவர் ஒரு ஓரமா இருக்காங்க. இங்க அப்பா மகள் அம்மா அப்படி பேசிட்டு இருக்காராம். அப்புறம் வர அவர்கிட்ட ஏன்பா நீ கொஞ்சம் ஓரமா இருப்பீங்களா? சரிங்கம்மா. அவ்வளவுதான், அது முடிச்சிருச்சு. 3வது கேள்வி, நீங்க அவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனீங்கன்னு எனக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா எப்படி வளர்த்திருப்பீங்க? நீதான் ஒரு பொண்ணா தான் நாங்க நினைச்சிட்டோம். அப்புறம் என்ன, பொண்ணா இருந்தா எப்படி வளர்த்துருப்போமோ அப்படிதான் வளர்த்துருக்கோம். பென்சி சொல்லுங்கக்கா. இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது, விஜயகாந்த் சார் அந்த மூவி வருமே, எங்கள் வீட்டில் எல்லாம், அதேதான், அதே சாங். அதானே?